விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றி நாம் பேசும்போது பெரும்பாலும் வீதி விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றியே பேசுகிறோம். அந்த எண்ணிக்கை சுமார் 7 தொடக்கம் 8 ஆகும். ஆனால் பல்வேறு காரணங்களால் கீழே விழுவதால் ஏற்படும் மரணங்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பது, மின்சாரம் தாக்கி இறப்பது, பல்வேறு விஷப்பொருட்களால் விஷமருந்து இறப்பது, பாம்பு கடித்தால் இறப்பது, பல்வேறு விலங்குகளின் தாக்குதலால் இறப்பது, பின்னர் தற்கொலை என இவ்வாறு ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை நாம் மறந்துவிட்டோம். ஆகவே இந்த மொத்த மரணங்களின் எண்ணிக்கையிலிருந்து விபத்துகளால் ஒரு நாளைக்கு சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். பல்வேறு காரணங்களுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் விபத்துகளால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள்? வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அடுத்து விபத்துகளுக்கு 10வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்துகளால் ஏற்படும் பெரும்பாலான மரணங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பே நிகழ்கின்றன. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். போக்குவரத்தில் தாமதங்கள், போக்குவரத்து தவறுகள், சாரதி உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இவை தொடர்பில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கண் விபத்துகள் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பொதுவாக விபத்துகளில் சுமார் 5 தொடக்கம் 10 வீதம் வரை கண் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ரசாயன பொருட்களினால் கண்களுக்கு ஆபத்து உள்ளது. இந்த ரசாயனங்களினால் ஏற்படும் ஆபத்துகள் குறிப்பாக இளைஞர்களை பாதிக்கின்றன. இந்த ரசாயனங்களால் பலர் பார்வை இழக்க நேரிடலாம். குறிப்பாக அமிலங்கள், அத்துடன் காரத்தன்மை கொண்ட பொருட்கள் அமிலங்களை விட அதிக ஆபத்தானவை. அவற்றை நாம் பொதுவாக சுண்ணாம்பு கட்டியாக காண்கிறோம். அது கண்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். 2024 ஆண்டின் வீதி விபத்துகளினால் 2403 பேர் உயிரிழந்துள்ளனர். 2023 ஆண்டில் 2331 பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டில் 2549 பதிவாகியுள்ளது. 2023 6675 பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டில் 7157. இதனைத் தொடர்ந்து 2025 7890. 2026 இதுவரை நேற்றைய நிலவரத்தின்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323. நேற்றைய நிலவரப்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323 பதிவாகியுள்ளது. அதில் 1389 பேர் உயிரிழந்துள்ளனர். பின்னர் 2026 ஜனவரி முதல் 2026 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும், 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும், 2026 ஆண்டின் இந்த மாதத்தில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 2025 ஒப்பிடும்போது 105 அதிகரித்துள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இந்த உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களால் ஏற்படுகின்றன. அடுத்ததாக பாதசாரிகள். இந்த வீதி விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் கவனக்குறைவு, அலட்சியம், சட்டமீறல், அதிவேகம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 64547 வழக்குகள் பதிவாகியுள்ளன.